ஹலோ தனு, உங்களை விற்க விரும்புறேன், ஆனா நான் வாங்க தயாரா இல்ல. தனு என்ன விற்க பாக்குறாளா? நீ வாங்க விரும்பலையா? இல்ல, அது வந்து ஹலோ ஹலோ. நான் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறேன்? கம்பெனியோட பேர் கேட்டாரு. இவர் என்னை பத்தி கவலைப்படுறாரா என்ன? Does he care for me? இங்க பாடுறா, கடவுளியா நீ? அது என்னோடது. உன்னோடுதா? என் லைஃப் இங்க நாசமா போச்சு, நான் குடிக்க கூடாதா? உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ குடிக்காதா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? நான் நடந்து வரேன். நீ வந்து மோதி எனக்கு அடிபட்டுருச்சுன்னா எனக்கு அடியெல்லாம் படக்கூடாது. என்ன விற்க போறாங்க, புரிஞ்சுதா? டிஃபெக்டிவ் பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க, ரேட்டும் குறைஞ்சு போய் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாதான் யாரா இருந்தாலும் வாங்குவாங்க. என்ன பாக்குற? வீட்டுக்கு போ. நான் போறேன். நீ பார்த்து போ. வாவ், பாக்கும்போதே ரொம்ப டேஸ்டியா தெரியுது. அப்புறம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. உண்மைதான். யாரோட சோலை நல்லா இருக்குன்னு நீங்க தான் சாப்பிட்டு முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லணும். பிராச்சியோடதா இல்ல ரியாவோடதான்னு. நீ உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருக்க. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு சோலை பட்டுரவை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. அப்புறம் சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் விட சூப்பரா இருக்கு. ஆமா, என்ன ரெஸ்டாரண்ட்? சோலை ஹப். அது சரி, உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தெரிஞ்சிருக்கு? ஒருவேளை நீ அப்பப்ப அங்கிருந்து ஆர்டர் பண்றியா? காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்டிருக்கேன். சோ எனக்கு பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. அத்தை இன்னும் இல்ல போதும். பல்லவி, உன் பெரிய மருமகளோட கையில டேஸ்டும் இருக்கு, நேத்து அவளோட புத்திசாலித்தனத்தையும் காமிச்சா, இன்னைக்கு அவ கை ருசியவும் காமிச்சிட்டா. ரியா, நீ என் மருமகளுக்கும் சமைக்க கத்துக்கூட. என்ன உங்ககிட்ட இருக்கிற ஒரு குணம் அவளுக்கு வந்தா போதும், அப்புறம் என்னோட மொத்த வாழ்க்கையும் புண்ணியம் அடைஞ்சிடும். அப்படின்னா உங்க மருமக எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா எங்க வைரத்தை நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம். ஒருவேளை திருடிட்டா? பிராச்சி எங்க? இந்நேரம் அவ வந்திருக்கணும் இல்லையா? அக்கா, நான் அவளை வர சொல்லி எப்பவோ சொல்லிட்டேன். இன்னும் ஏன் வரலன்னு தெரியல. நான் போய் பாத்துட்டு வரவா? எனக்கு இன்னொரு பட்டூரா இருங்க. உங்க வயித்துல கொஞ்சம் இடத்த மிச்சம் வைங்க. ஏன்னா நீங்க பிராச்சி பண்ண சோலை பட்டூரையும் சாப்பிடணும் இல்லையா? சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு எங்களால கையை கட்டுப்படுத்திக்க முடியாது. ஆல்ரெடி என்னோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. நான் சும்மா டேஸ்டுக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது எப்படி? நீங்க பிராச்சி பண்ண சோலை பட்டூரைவை சாப்பிட்டுதான் ஆகணும். அவ கண்டிப்பா இப்ப எடுத்துட்டு வந்துருவா. ஏதோ பிராச்சி வந்துட்டா பாருங்க. பிராச்சி சீக்கிரமா வா. நீ சமைச்சதை சாப்பிட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட் டிஷ்ஷா? உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னாச்சு பிராச்சி? நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்க? ஆக்சுவலி நீ மெயின் கோர்ஸோட சேர்த்து ஸ்வீட்டும் பண்ணிருக்கல. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எல்லாரும் பிராச்சி கையால பண்ண ஸ்வீட்டை இப்ப சாப்பிடுங்க. ஆனா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானமா? நாங்க மாடர்ன் மருமகளுங்க, சாப்பாடோட சேர்த்து ஸ்வீட் சாப்பிடுவோம். அண்ட் பிராச்சி நல்ல குக், அவ சூப்பரா பண்ணுவா தெரியுமா? ஆனா ஒரு விஷயம், பிராச்சி கையால பண்ண ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே நான் என் கையால பண்ண சோலை பட்டுரவை மறந்துட கூடாது. ஏன்னா பிராச்சி அளவுக்கு என்னால நல்லா சமைக்க முடியாது. ஆனா நான் ஓரளவுக்கு ஏதோ சமைப்பேன். உன்னோட சோலை பட்டூரை எங்க? அதையும் சேர்த்து கொண்டு வரணும்ல. என்னாச்சு? இன்னும் ரெடி பண்ணலையா? அப்புறம் சோலை கொட்டிடுச்சு. என்ன? அது வந்து நான் 2 நிமிஷம் கிச்சனை விட்டு வெளியில போனேன். திரும்ப வந்து பார்க்கும்போது சோலை மொத்தம் தரையில கொட்டி இருந்துச்சு. எப்படி ஆச்சுன்னு தெரியல. சோலைவை கீழே கொட்டிட்டியா? பரவாயில்ல பல்லவி, கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி ஏற்கனவே எங்க வயிறெல்லாம் நிறைஞ்சிடுச்சு. சோலை பட்டூரே ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவாவே சாப்பிட்டுட்டோம். உண்மையை சொல்லணும்னா லஞ்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் ஃபவுண்டேஷனோட எல்லா பாயிண்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுவும் இந்த சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு அருமையான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப நல்ல தூக்கம் வருது. கவலைப்படாதீங்க, நீங்க நம்ம கெஸ்ட் ரூம்ல தூங்கலாம். பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல இப்ப நாங்க கிளம்புறோம். பல்லவி,
தேங்க்யூ so மச் ஃபார் யுவர் எவ்ரிதிங். லஞ்ச் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ரியாக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப லைட்டா டேஸ்டியா செஞ்சிருக்கா. தேங்க்ஸ் ரியா. யூ மோஸ்ட் வெல்கம். சரி ரியா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் லஞ்ச். இன்னொரு தடவை வரும்போது இதே மாதிரியே டேஸ்டான சாப்பாடு கொடு என்ன. நீங்க மோஸ்ட் வெல்கம் எங்க வீட்டுக்கு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உங்களுக்கு பிடிச்சதா அவ சமைச்சு கொடுப்பா. என்ன ரியா? ஷூர். ஓகே பல்லவி. வாங்க வாங்க. தேங்க்யூ so மச். தேங்க்யூ. பிராச்சி, இட்ஸ் ஓகே. நீ பண்ண சொல்ல கீழே கொட்டிருச்சுன்னா அதுல உன் தப்பு என்ன இருக்கு சொல்லு. அதுவும் இல்லாம நீ ஸ்வீட் டிஷ் ரொம்ப நல்லா பண்ணிருந்தல. ஒருவேளை நீ ஸ்வீட் ஒழுங்கா பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு லஞ்ச் இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். நீ பண்ண ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. வா, நம்ம டேபிள் கிளீன் பண்ணலாம். பிராச்சி, சோனி, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடு. ஓகேவா? ஓகே மேம். மேக் இட் ஃபாஸ்ட். அத்தை, இன்னைக்கு லஞ்சுக்கு சோலை பண்ணணும்னு உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும். தெரியும்னா ஏன் அப்ப அதை பண்ணல? எப்படி எல்லா சோலையும் கொட்டிச்சு? நேத்து பண்ண தப்புக்கு உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப உன்னால தப்பு திருத்திக்க முடியும்னு நினைச்சேன். ஃபேமிலியோட பேரு ரெபுடேஷன் எல்லாம் காப்பாத்த முடியும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? திரும்பவும் நீ இன்னொரு தப்ப பண்ணிட்ட. நீ ஏன் இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருக்க? நேத்து ராஜேஸ்வரியோட சேலையை கரையாக்கிட்ட. இன்னைக்கு எல்லா சோலையும் கொட்டிட்ட. நான் அதை கொட்டல அத்தை. நீ கொட்டலனா யார் அதை கொட்டினது? ரியா கொட்டினாலா சோலைவ? இல்ல நான் கொட்டினா? இல்ல தேஞ்சு கொட்டினாலா? ஒருவேளை பூனை ஏதாவது வந்து தட்டி விட்டுருக்கலாம். வேலைதான் குழந்தைங்க மாதிரி பண்ற. காரணத்தை கூட சின்ன குழந்தைங்க மாதிரி சொல்லாத. ஜஸ்ட் க்ரோ அப். சில சமயம் ஏதாவது கொட்டுற, சில சமயம் நீயே கீழே விழுந்துடுற. வாட் இஸ் எ மேட்டர் வித் யூ? ஐம் சாரி. இந்த ஒரு வேலை மட்டும் உனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். போதும் பல்லவி, விடு. ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற? அதுவும் இல்லாம அவ வேணும்னு ஒண்ணும் பண்ணலையேமா. அத்தை இங்க பாருங்க ப்ளீஸ். இவளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்துங்க. நேத்து இவளை திட்டும் போது இதான் சொன்னீங்க, பல்லவி இவ மேல கோவப்படாதேன்னு. என்னால கோவப்படாம வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இவ பண்ற தப்பெல்லாம் கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? அத்தை, நீங்க தப்பா நினைக்கிறேன்னா நானும் ஒரு விஷயம் சொல்லணும். தப்பு பண்றத கண்டுக்காம இருந்தா தப்பு பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் அக்கா நேத்தே ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்த லஞ்ச் ரொம்ப முக்கியமான விஷயம்னு. அது மட்டும் இல்ல, 2 பேர்ல யாரு சூப்பரா சோலை பட்டூரை பண்றாங்களோ பாராட்டப்படுவாங்க. இருந்தும் தப்பு பண்ணிருக்காளே. இப்ப நீங்களே சொல்லுங்க, கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒரு விஷயம் சொல்லு பிராச்சி. ஒருவேளை நீ பண்ண சோலே நல்லா இல்லையா என்ன? அதனால அதை வேணும்னே கீழே கொட்டிட்டியா? அப்பதானே சாப்பாடு மோசமா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதானே விஷயம்? இல்ல அத்தை, நான் அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டேன். உண்மையிலேயே நான் தான் உன்னை பத்தி தப்பா யோசிச்சிருக்கேன். நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்ல வேளை ரியா நல்லா சமைச்சு என்னோட மானத்தை காப்பாத்திட்டா. எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. யாரும் பசியோட போகல. இல்லனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஓ பல்லவி, எது நடக்கலையோ அத பத்தி ஏமா தேவையில்லாம யோசிக்கிற? அது மட்டும் இல்லாம அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு சந்தோஷமா தான் போயிருக்காங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போயிருக்காங்க அத்தை. ஆனா மனசு திருப்தியோட அவங்க போகல. அவங்க இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. என் முகத்துக்கு நேரா எதுவும் சொல்லல, ஆனா கண்டிப்பா பின்னாடி பேசி இருப்பாங்க. பல்லவியால அவளுடைய மருமகளையே சமாளிக்க முடியாதப்ப ஃபவுண்டேஷனை எப்படி சமாளிப்பான்னு யோசிப்பாங்க. சரியா சொன்னீங்க அக்கா. சொன்னதுல தப்பே இல்ல. கண்டிப்பா அப்படிதான் யோசிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க நிச்சயமா இதான் யோசிச்சிருப்பாங்க. பல்லவியோட மருமகளால சரியா நடந்துக்க கூட தெரியல, சரியா சமைக்க கூட தெரியல. வேற என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீ இந்த விஷயத்தை பெருசாக்குறமா? சரி, நான் இங்கே விஷயத்தை முடிச்சிடுறேன். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ரியாவால நல்லா சமைக்க முடியுங்கிறப்ப, ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க முடியுங்கிறப்ப, பிராச்சியால ஏன் முடியாது? ரியாக்கு டீ கூட போட தெரியாம இருந்ததத்த. ஆனா அவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. அவ ரொம்ப அருமையா டேஸ்டியா சமைச்சிருக்கா. எல்லாருக்கும் நல்லா சர்வ் பண்ணா.
அப்புறம் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகி போயிருக்காங்க. இதெல்லாம் ரியாவால பண்ண முடியும், பிராச்சியால ஏன் பண்ண முடியாது? ரியாவால இதெல்லாம் பண்ண முடியும் போது அவளால ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? இங்க பாரு, பிராச்சிக்கு சமைக்க தெரியும். ஆனா அது போதாதத்தை, அத சமைச்சு அதை சர்வ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி நடக்கும் சொல்லுங்க? ரியா ஒவ்வொரு காரியமும் நல்ல காரியமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அப்புறம் பிராச்சி அடுத்தடுத்து தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கா. அத்தை போகட்டும் விடுங்க. பிராச்சி பெரிய தப்பு பண்ணிட்டா. இன்ஃபேக்ட் அது பெரிய தப்பு தான். பட் இட்ஸ் ஓகே. அத்தை நான் அவளுடைய தங்கச்சி தான். ஆனா இந்த வீட்ல நான் தான் பெரிய மருமக. ஸோ டோன்ட் வரி. ஃபியூச்சர்ல பிராச்சி இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான்னு கேரண்டி தரேன். இவ எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அதனால இப்போ இவளை அப்படியே விட்டுருங்க. நீங்க ப்ளீஸ் இவளை மன்னிச்சிருங்க. இந்த அளவுக்கு திட்டாதீங்க. எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. இவ இவ்வளவு தப்பு பண்ணா எனக்கும் பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? அத்தை லெட் இட் கோ. தப்பு நடந்துருச்சு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. ப்ளீஸ் விட்டுருங்க. சில சமயம் தப்பு நடக்காம இருக்கணும்னு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தப்பு நடந்துருது. பிராச்சியே சொன்னா இல்லையா, 2 நிமிஷம் கிச்சனை விட்டு வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது எல்லாமே கீழே கொட்டி இருந்துச்சுன்னு. ஆனா பிராச்சி எதுக்காக கிச்சனை விட்டு வெளியில போனா? எல்லாரும் சாப்பிட டேபிள்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சாப்பாடு சர்வ் பண்றதை விட அவளுக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கலாம். ரன்பீரோட கால் தான் வந்திருக்கும், அப்படிதானே? அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கிட்ட பேச போயிட்டா. இல்ல அத்தை, அதை விட ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கலாம் இல்லையா? ஐ எம் ஷூர் ரன்பீரோட கால தான் இருக்கும். அக்கா போதும் விடுங்கக்கா. புது மருமக இல்லையா, நாள் ஃபுல்லா புருஷன்கிட்ட பேசினா கூட அது குறைச்சல் தான். இவளுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா அவங்க தனியா தான் வாழ்ந்திருக்காங்க. இன்னுமா இவங்க பேசி தீக்கல? அக்கா என்ன கேட்டா ப்ளீஸ். போதும், இதானே விஷயம். இனிமே இவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண கூடாது. பிராச்சி திரும்ப நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. அண்ட் யூ நோ வாட், தப்பு உன்னோடது இல்ல, தப்பு என்னோடது. மறுபடியும் நான் உன்னை நம்பினது என்னோட தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக். அத்தை போகட்டும் விடுங்க. ப்ளீஸ் அவளை திட்டாதீங்க. அவ ஏற்கனவே பேடா ஃபீல் பண்றா. கத்துக்கோ, அவகிட்ட இருந்து கத்துக்கோ. அவதான் பெர்ஃபெக்ட் வைஃப். அவன் தன் ஹஸ்பண்ட ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்துனா. அவதான் பெர்ஃபெக்டான மருமக. இந்த ஃபேமிலிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாம அவ காப்பாத்துனா. அவதான் உண்மையான சிஸ்டர். எப்பவுமே அவ உன்னை பத்தி தான் நல்ல விதமாவே யோசிக்கிறா. அவதான் சரியான குழந்தையா. தன்னோட குழந்தையாவ பொறுப்பா இருக்க கத்து கொடுக்கறா. அவளுக்காக இல்ல, தன்னோட ஃபேமிலிக்காக. அண்ட் யூ, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். என்ன உன்ன மாதிரி அவளையும் மாத்தி காட்டு. அத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா 2 பேருக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு. நான் என் வேலையை செஞ்சிட்டேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க. உங்க மனசுல 2 மருமகளுக்கும் ஒரே மாதிரியான இடத்த கொடுங்க. என்ன ரியாக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் தேவை. அவ அதுக்கு தகுதியானவதா. நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பிராச்சி, இட்ஸ் ஓகே. ஐம் சாரி. பரவாயில்ல, ஒண்ணும் இல்லம்மா. சில சமயம் அப்படி நடக்கிறது சகஜம். என்னாச்சு? நல்லா இருக்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு என்ன ஆச்சு? மம்மி உன்னை திட்டினாங்கல்ல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இன்னைக்கு ஏன்னு தெரியல, மம்மி ஏன் உன்னை திட்டிட்டே இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை நான் அங்க இருந்து அப்ராச்சி இங்க சரி சரி போதும் நிறுத்து. அவங்கள எதுவும் சொல்லாத. அதுக்காக அவங்க உன்னை திட்டிட்டே இருப்பாங்களா? நான் தப்பு பண்ணல. அவங்க கிட்ட ரீசன் இருந்துச்சு, அது வேலிடான ரீசன். நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க சந்தோஷப்பட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணும்போது தப்பு செஞ்சா என்ன திட்டுறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அப்படின்னா அவங்க திட்டினதை நினைச்சு நீ சந்தோஷப்படுற, வருத்தப்படல இல்லையா? இல்ல, கொஞ்சம் டென்ஷன் இருக்கதான் செய்யுது. ரன்பீர், நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நான் எல்லா முயற்சியும் பண்றேன். என்ன அறியாம எப்படி தப்பு நடக்குதுன்னு தெரியல. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும், ஆனா கடைசியில மட்டும் எல்லாம் சொதப்பிடுது.
ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அத்தை என்ன திட்டும் போது ஒருத்தங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யாருன்னு கெஸ் பண்ணு. யாரு? ரியா. ரியா எனக்கு சப்போர்ட் பண்ணா. அவ அத்தை கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? திட்டாதீங்க, அவளை மன்னிச்சிருங்க அத்தைன்னு சொன்னா. இன்னொரு வாட்டி அவ தப்பெல்லாம் பண்ண மாட்டா, ஏன்னா நான் பாத்துக்கிறேன்னு அத்தை கிட்ட அவ சொன்னா. அவ என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. இதுக்கான அர்த்தம் ஒரு தங்கச்சி இன்னொரு தங்கச்சியை பாத்துக்கிறாங்களா? எப்படி வேணாலும் சொல்லு, பெரிய குழந்தையா சின்ன குழந்தையா பாத்துக்கிறான்னு. ரன்பீர், அதாவது கேட்க வினோதமா தான் இருக்கும். அத்தை திட்டும் போது எவ்வளவு சங்கடமா இருந்துச்சோ அதே அளவுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ரியா எனக்கு சப்போர்ட் பண்ணா. முதல் தடவை எனக்கு தோணுச்சு, ஆக்சுவலி ஷி கேர்ஸ் ஃபார் மீ. ஷி ஆக்சுவலி கேர்ஸ். அவ மாறிட்டா, நான் தான் சொன்னேன்ல, பாத்தியா மாறிட்டா, ரொம்ப நல்லவளா மாறிட்டா. அவ மாறுறதுனால நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிற. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, என் வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய குறை நிறைவேறின மாதிரி இருக்கு. ரன்பீர், நானும் ரியாவும் சின்ன வயசுல வெவ்வேறு இடத்துல வளர்ந்தோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சந்திச்சப்போ எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு. ஆனா சிட் ரியா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாம் திடீர்னு நல்ல விதமா மாறின மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு கனவு இருந்தது. என் தங்கச்சியோட சேர்ந்து நான் நிறைய விஷயங்களை செய்யணும். சந்தோஷமா இருக்கணும், சண்டை போடணும், சப்போர்ட்டா இருக்கணும், குறும்புத்தனம் பண்ணணும், இந்த மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். எதுவுமே என்னால பண்ண முடியல. ஆனா இப்போ என்னால முடியும். இப்ப நாங்க அக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, எங்க 2 பேருக்குள்ள ஒரு புது உறவு உருவாயிருக்கு. ஒரு நீங்காத உறவு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அக்கா தங்கச்சிக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் பெரிய குழந்தை சின்ன குழந்தை எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. ரன்பீர், இன்னைக்கு ரியா எனக்காக பேசினதை பார்த்து நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா? அத வார்த்தைகளால சொல்ல முடியல. ரன்பீர், நான் தான் ரியாவை எப்பவும் பத்திரமா பாத்துக்குவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் மேல அக்கறையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு முதல் தடவை எனக்கு தோணி இருக்கு, அவ என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தையால சொல்ல முடியல. I can't tell you how happy I am. உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கீனா? நானும் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ரியாவை உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அப்புறம் என்னோட அம்மாவையும் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுல. அதே மாதிரி என்னையும் உனக்கு பிடிக்கும்ல? யூ லைக் மீ? அட, எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி பேசும்போதுதான் இந்த போன் அடிச்சுட்டே இருக்கு. என் தலையெழுத்து அப்படியே என்னன்னு எனக்கு தெரியல. யாரு? லேண்ட்லேடி, எங்க பழைய ஆன்ட்டி. ஓ, அந்த வயசானவங்களா? காலையில இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க. என்னால பேசவே முடியல. லஞ்ச்ல பிஸியா இருந்தா பேச முடியல. இது ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சு? இது யாரோட அட்ரஸ்? அம்மா. ஆமா, உங்க ஃபவுண்டேஷன் மெம்பரோட லஞ்ச் எப்படி போச்சு? நல்லா போச்சுல? எந்த வீட்ல பிராச்சி இருக்காளோ அந்த வீட்ல எப்படி எல்லாம் நல்ல விதமா போகும் சொல்லுங்க பாக்கலாம். நல்ல வேளை ரியா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சமாளிச்சிட்டா. என்ன பிராச்சி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருந்தா, லஞ்ச சொதப்பி வச்சிருந்தா, இந்நேரத்துக்கு என்னோட இமேஜியை கெடுத்திருப்பா. அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா விக்ரம், இவளை நினைச்சாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன காரணத்துக்காக வேணாலும் இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா நம்ம மருமக அவளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் முழுசா நம்பினேன் விக்ரம். அவளுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, கோலி பரம்பரையோட மருமகளாக தகுதியே இல்லாதவ தான். முதல்ல எப்படி இருந்தாலோ இப்பவும் அப்படியே தான் இருக்கா. கொஞ்சம் கூட சேஞ்சே இல்ல. அவ அந்த மாதிரிலாம் இல்ல பல்லவி. அவ நம்ம வீட்டோட மருமக. அதான் இந்த வீட்ல இருக்கா. இல்ல அவ ரன்பீரோட பொண்டாட்டி. அதனாலதான் இந்த வீட்ல இருக்கா. தட்ஸ் இட். கோலிங்கிற பேரு அவ பேருக்கு பின்னாடி சேர்ந்து இருக்கு. ஆனா கோலி பரம்பரையோட மருமகள ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே அவகிட்ட இல்ல. நேத்து ராஜேஸ்வரியோட சேலையை கரையாக்கிட்டா. அப்புறம் ரியா தான் சரி பண்ணா. இன்னைக்கு லஞ்சையும் சொதப்பிட்டா. அதையும் ரியா தான் சரி பண்ணா. தேங்க் காட் விக்ரம். நல்ல வேளை நான் 2 மருமகளையும் சமைக்க சொல்லியிருந்தேன். ஒருவேளை பிராச்சியை மட்டும் பண்ண சொல்லியிருந்தேன்னு வைங்க, கண்டிப்பா இன்னைக்கு இவளால நான் அவமானப்பட்டிருப்பேன். பல்லவி, நீ இதுக்கு முன்னாடி எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன்னா பிராச்சிய பத்தி நீ இந்த அளவுக்கு மோசமா பேசுற. இது ஒருவேளை ரன்பீருக்கு தெரிஞ்சு அவன் பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணா அப்ப என்ன பண்ணுவேன்? அவன் ரியாக்ட் பண்ணா என்ன செய்வேன்? அவனுக்கு என்ன பதில் சொல்லு? பிராச்சியால ஃபவுண்டேஷன் பொசிஷனுக்கே ஆபத்து கூட ஏற்படலாம். எனக்கான பொசிஷனை ஏற்படுத்திக்க நான் பல வருஷம் போராடி இருக்கேன். ஒரு நொடியில பிராச்சி அதை அழுக்கி இருந்தா ரன்பீர் கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டான். இது அவனுக்கே நல்லா தெரியும். அதனால பிராச்சிக்கும் தெரியும் இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள்னு. பிராச்சி எதுக்காக வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறா? அவ அபியோட பொண்ணு. அவ அப்படிதான் இருப்பா. அபி நடுவுல எங்க இருந்து வந்தா? அபியால சொசைட்டில நம்மளோட பேர் கெட்டு போச்சு.
ஆனா அவளோட பொண்ணு இந்த மாதிரி பண்ண நான் விட மாட்டேன். அபியோட தப்பு எதுவும் இல்ல. எனக்கு அவனை நல்லா தெரியும். அவ என்னைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். நான் எல்லாத்தையும் கேட்டேன். கேக்குறதுக்காக தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரன்பீர் அப்படியே உங்கள மாதிரி தான் இருக்கான். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அவ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு. ஆனா அவ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. பிராச்சில இருந்து அபி, அபில இருந்து ரன்பீர். நீ விஷயத்தை எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, மனுஷங்க கெட்டவங்க இல்ல, அவங்க சூழ்நிலை தான் அவங்கள மாத்துது. நான் பல்லவி என்னை அரெஸ்ட் பண்றதுக்காக சுஷ்மா டெண்டன் என் வீட்டுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்தது உனக்கு தெரியுமா? தெரியும். நீ என் கம்பெனியை அழிக்கிறன்னு உறுதி எடுத்தியா? என்கிட்ட அப்ப அதை விட வேற ஆப்ஷன் இல்ல. நான் உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். ஹலோ தனு, உங்களை பிக்க பாக்குறேன், ஆனா நான் வாங்க தயாரா இல்ல. அப்பா, இவருக்கு என்னாச்சு பாருங்க. சீஃப், வாங்க. சீஃப், என்னாச்சு? தூக்குங்க. சீஃப், நீங்க எப்படி இங்க? பார்த்து மெதுவா. சீஃப், சீஃப், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? எங்கயா? ரோட்ல? ரோட்ல தான். நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. எவன் ஒருத்தர் ரோட்டுக்கு வந்துட்டானோ அவனை எப்படி விற்க முடியும்? உனக்கு தெரியுமா, என் பொண்டாட்டி இருக்கால, அவ என்ன வித்துட்டா. என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என் எக்ஸ் ஒய்ஃபுக்கு என்ன வித்துட்டா.